உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, என்ன சொல்ற இந்திரா? நம்ம வீட்டு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு வெளியில யார் இருக்கா? எனக்கும் அதான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு இதெல்லாம் நம்பலாமா வேணாமான்னு கூட தெரிய மாட்டேங்குது. என்னக்கா இது? லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கா. தனியா தான் வரணும்னு மெசேஜ் வேற போட்டிருக்கான். தனியாவா? இந்திரா, அதெல்லாம் வேண்டாம். ஆமா, நீ தனியாலாம் போக வேணாம். வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், நாங்களும் உன் கூட வரோம். எதுவா இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து பாத்துக்கலாம். ஆமா அக்கா, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். ஏற்கனவே அவன் யாரு என்னன்னு ஒன்னும் தெரியல. இதுல நம்ம 3 பேரா போய் ஏதாவது ஏடா கூடமா ஆயிடுச்சுன்னா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான் ஆகும். அதனால இப்போதைக்கு நான் மட்டும் போறேன். ஏய் இந்திரா, என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? அக்கா, நீ புரியாமலே பேசிட்டு இருக்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ், தாசில்தார்னு எல்லாரும் ஓடி வருவாங்க. ஆனா நாம எல்லாரும் ஒன்னா போய் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஃபேமிலி பிரச்சனைன்னு தட்டி கழிச்சிருவாங்க. அதனால இப்போதைக்கு நான் மட்டும் போறேன். சொன்னா கேளுக்கா. அக்கா, என்ன என்ன பார்த்த உடனே 3 பேரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? இல்லையே, நாங்க பேசிட்டு தானே இருக்கோம். இல்லையே, ஏதோ போலீஸ் ஆபத்துன்னெல்லாம் கேட்டுச்சு. என்ன சின்னத்த நீங்க ஒரு கலெக்டர் வீட்ல போலீஸ் ஆபத்துன்னு கேக்குறதெல்லாம் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க? அதானே, திருடங்க யாரா இருந்தாலும் புடிச்சு ஜெயில போறது தானே ஒரு கலெக்டரோட வேலை. அத பத்தி நாங்களா பேசிக்க கூடாதா என்ன? ஏய், என்ன நக்கலா? ஏதோ உள்ளர்த்தமா பேசுற மாதிரி இருக்கே. எனக்கு என்னமோ உள்ள அர்த்தமா அவங்க சொன்ன மாதிரி இல்ல. டைரக்டா ஒரே அர்த்தமா தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நாட்டுல இருக்கிற திருடனாலும் சரி, வீட்டுக்குள்ள இருக்கிற திருடனாலும் சரி, எல்லாரையும் சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்ட வேண்டியது என்னோட கடமை தானே. ஓ அப்படியா? அப்படி நீ யாரதான் சட்டத்தை முன்னாடி நிறுத்தி கிழிக்கிறான்னு நானும் பாக்குறேன். நீ ஏன் இப்ப டம்மியா தான் ஆபீஸ் போயிட்டு வர? இதுல மனசுல உண்மையாவே கலெக்டர் ஆயிட்டோன்னு சீன் போட்டுட்டு இருக்க. அப்படியா சின்னத்த? யார் சீன் போடுறாங்கன்னு கூடிய சீக்கிரமே தெரிஞ்சிடும். கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? நான் வெளியே போய் கொஞ்சம் நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. இந்திரா, பாத்துமா, எதா இருந்தாலும் போன் பண்ணு. சரிக்கா. நீ போலாம் வாங்க. போங்கடி போங்க. சிரிக்கிறீங்களா? உங்களுக்கு வெக்கரண்டி ஆப்பு. இங்கதான் அங்கதான் நிப்பாட்டுங்க. இங்கே மேப் நின்று போச்சு. எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னான்னு இவ்வளோ தூரம் தனியாக வந்துட்டோமே. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அண்ணா, நீங்கள் போங்கண்ணா. சரிம்மா. இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இனிமே யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். ஒருவேளை ஃபோனில் பேசினவன் சொன்ன மாதிரி அந்த ஜேபியை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சா நல்லது தானே. போன்ல பேசின ஆள் சொன்னது உண்மைதான் போலே. நிஜமாவே அந்த ஜேபி இங்கதான் இருக்கா?
ஆச்சே. அவங்க 2 பேரும் இங்க என்ன பண்றாங்க? அந்த வீட்டுல அத்தனை பேரும் அந்த இடம் உங்களோடதுன்னு நீங்க போய் போட்ட போடுல என்ன செய்யறதுன்னு புரியாம பேரஞ்ச மாதிரி இருக்காங்க. அப்படியா? எதை வச்சு சார் அப்படி சொல்றீங்க? அதான் நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அங்க போனல, என்கிட்ட கதறினாங்க. நீங்க போய் கொடுத்துட்டு வந்தீங்களே ஒரு டாக்குமெண்ட், அது இப்ப என் கையில தான் இருக்கு. அட பாவி, அப்படின்னா நான் சந்தேகப்பட்டதெல்லாம் சரிதானா? இதுக்கு பின்னாடி நீதான் இருந்து சதி பண்ணிட்டு இருக்கியா? அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போறீங்க சார்? நான் எதுவும் செய்ய போறதல்ல நீங்க தான். நாங்க என்ன செய்யணும்? தெளிவா சொல்றேன் கேட்டுக்குங்க. இன்னைக்கு மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகணும். அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் காலி பண்ணி அடிச்சு நொறுக்குங்க. தடுக்கிறதுக்கு வருவாங்க, துடிப்பாங்க, தவிப்பாங்க. யாரு குறுக்க வந்தாலும் சரி அவங்களையும் விட்டு வைக்க கூடாது, அடிச்சு நொறுக்கிடுங்க. நீங்க உள்ள நுழைஞ்சு கலாட்டா பண்ணி அடிச்சு நொறுக்குவீங்களே, அது போலீஸ் கேஸ் ஆகும். விஷயம் அந்த பெரிய கலெக்டர் இருக்கானே, அவங்க அதுக்கு போகும். ஏற்கனவே அவன் இந்திரா மேல சரி கடுப்புல இருக்கான். இப்ப இந்திரா அந்த நிலத்தை ஆக்கிரமிச்சு அங்க வீட்டையும் கட்டி விட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு விஷயத்தை அவன் காதுல போட்டு விட்டோன்னு வைங்க. இவ ட்ரைனிங்ல தானே இருக்கா, அதுல இருந்து எவ்வளவு தூக்கிடுவான். நாம நினைச்சது சுலபமா முடிஞ்சிடும். எப்படி? சூப்பர் சார். சரி, ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிருங்க. ஒருத்தனை கூட தட்டுப்பாடு இருக்க கூடாது. அங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஓகே சார். இவனை விடவே கூடாது. ஐயா, என்னடா அங்க யாரும் இருக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இங்க யாரா வர போறாங்க? இல்லைங்கய்யா, எனக்கு அங்க சத்தம் கேட்டுச்சு. இருங்கய்யா, நான் போய் பார்த்து வந்துடுறேன். டேய் டேய், ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.